கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்திலே இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்த வசனம் எங்க இருந்துச்சுன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. ஒரு உண்மையான சம்பவமா உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு ஊர்ல என்ன இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் இருந்தாரு. அந்த மனுஷன் எப்படின்னு சொன்னா ரொம்ப குடிக்காரர். ரொம்ப குடிச்சு ரொம்ப கெட்ட பழக்கங்களோட அல்லது தினமும் ரொம்ப குடிச்சு என்ன செய்வாங்க, ஊர்ல உங்களுக்குலாம் தெரியும், கிராமத்துல குடிச்சிட்டு, கிராமம்னா குட்டி ஒரு ஊரா இருக்கும், அங்க வந்து ரொம்ப பிரச்சனைகள், சில நேரத்துல காரியங்களை பேசிக்கொண்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இப்படியே இருந்தாரு. தொந்தரவு ஊருக்கு மாத்திரம் இல்ல, குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை, மனைவி அடிப்பது, பிள்ளைகளை விரட்டுவது, இந்த மாதிரியான பெரிய காரியங்களை அவரு செஞ்சுட்டு இருந்தாரு. இது தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள் இந்த மனுஷன் திறந்த மாட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை வந்து ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டாங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல என்ன நினைச்சுன்னா, ஒரு கிறிஸ்துவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு முகாம் விட்டு அங்க என்ன செய்யறாங்கன்னா ஊழிய பணியை செய்யறாங்க. ஒரு 10 நாள் ஒரு தொடர் கூட்டங்களை நடத்துறாங்க. அப்படி அந்த தொடர் கூட்டங்களை நடத்தும் பொழுது அந்த குடிகாரனும் அங்க என்ன செய்யறாரு, குடிச்சிட்டு போவாரு. அங்க பேசும்பொழுது அந்த போதகர் பேசுவதை இவனை செய்வாரு, பரியாசம் பண்ணிட்டு அது அவர் சொல்ற வார்த்தை இவர் என்ன செய்வார், வாயில சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொட்டார். அப்ப இயேசு எப்படி அவர் போகிற ஊழிய காலத்துல எல்லாரையும் தொடுவாரு, சுகவீனமா இருக்கிற தொட்டு சுகம் தந்தாரோ, அதே போல இந்த மனுஷனுடைய இதயத்தை அவர் தொட்டார். அதை அவன் உணர்ந்து என்ன செஞ்சான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் யோசிக்க ஆரம்பித்தான். கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தாரா, நான் செய்யற தப்புக்கு, நான் குடிக்கிற இந்த கெட்ட பழக்கத்திற்காக அவர் மரித்தாரா, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி ஒருவர் இருக்கிறார், இது ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அச்சோ எனக்காக ஒருத்தர் இறந்துருக்கிறாங்கன்னா அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அவர் மனமாற்றம் பட்டு அவர் கொஞ்ச நாள் குடிக்காம இருந்தாரு. ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா குடிக்கிறவங்க காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு ஒரு நபர் தெரியும். அவங்க எப்படின்னு சொன்னா ரொம்ப குடிச்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப சிக்காயிருவாங்க. ரொம்ப சிக்காயிட்ட உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி பழைக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாது, அந்த குடிச்சிங்கன்னா நீங்கள் செத்தே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் என்ன செய்வாங்க சொன்னால், வந்து கொஞ்ச நாள் பார்த்தாங்கன்னா அவங்கள பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே அந்த குடிக்கலாம் மாட்டாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஒரு மந்த்னு வச்சுக்கிங்களா, அல்லது 3 வீக்ஸ் அப்படி கழிச்சு என்ன திருப்பி அந்த பழக்கம் அவங்களுக்கு வந்துடும். அப்போ குடிச்சிருவாங்க. பரவாயில்ல அப்படின்ட்டு திருப்பி கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க, திருப்பி சிக்காகும். இதுதான் அவருடைய ரொட்டீனாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், குடி பழக்கத்தை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்போ அது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தொடும் பொழுது, ஆண்டவர் தொடும் பொழுது அது எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அது மாறி போகும். அது மாதிரிதான் இந்த மனுஷனுக்கு மாறி போச்சு. ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம், அந்த கிராமத்துல ரொம்ப ஆச்சரியம், அந்த கிராமத்துல இருக்கிற தலைவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, நான் இப்ப கிறிஸ்தவனாக மாறிட்டேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு வந்து என்ன செஞ்சிருக்கா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால இந்த தீய பழக்கத்துல நான் இனிமேல செய்ய போறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நடக்காரு. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். வேலைக்கு ஒழுங்கா போனாரு, சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தாங்க, வீடு என்ன செஞ்சப்பட்டது, ரொம்ப அழகாக பராமரிக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஓலை குடிசையா இருந்துச்சு, என்னச்சு அப்புறம் ஒரு ஓடு வீடா மாறிச்சு. அந்த ஓட்டு வீட்டுல இருந்து என்ன செஞ்சாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் வால் போடப்பட்டுச்சு, செடிகள் வாங்கினாங்க, மரங்கள். அப்போ ஒவ்வொரு சந்தோஷம் அதிகரிச்சிச்சு. இதை யார் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, ஊர் மக்கள் பார்த்தாங்க. ஆனா ஊர் மக்கள் யாரும் என்ன செய்யல, கிறிஸ்தவர்களா மாறல. ஆனா அவங்க செய்கிற தவறுல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் குறைத்து கொண்டாங்க. அப்போ அங்க சொன்ன அந்த இதுக்கு செய்தி வாசிக்கும் போது சொன்னாங்க, அந்த ஊர் மக்கள் சொன்னது, நாங்கள் யாரும் அவர் வழியில் மாறிவிடவில்லை, ஆனால் அவரிடத்தில் நாங்கள் கண்ட மாறுதல் எங்கள் தவறுகளின் வேகத்தை வெகுவாய் குறைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
சரிங்களா? அப்போ அவருடைய நற்கிரியைகள், ஒரு மனுஷன் எப்படி இப்படி பண்றானே கேவலமா பேசுன அந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் தொடும் பொழுது எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா அது மாற்றப்படுகிறது அவருடைய காரியங்கள். அதான் அங்க சொல்றாருல, இவ்விதமா மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு எப்படி பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் கடவுளை ஏற்றுக்கொண்டது அவருடைய வெளிச்சம், ஆண்டுடைய வெளிச்சத்தை அவர் என்ன செய்து பிரகாசித்தாரு. அதனால பரலோகத்தின் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அது மாத்திரம் அந்த ஜனங்கள் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா, அவருடைய தவறுதலின் வேகத்தை என்ன செஞ்சா அது குறைச்சிச்சா. ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு பிரியமா இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வேதாமத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு இப்படி ஆண்டோடைய ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டோருக்காக ஊழியம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு துரிதமாக ஆண்டோருக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆண்டவரை உண்மையான இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் செய்த ஊழியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னு சொன்னா அவ்வளவு வேகமாக எல்லா ஊர்லயும் அவர் என்ன செய்வாரு, நான் எல்லா தேசத்துக்கும் அவர் சென்றேன்னா தேவனுடைய அன்பை, ஆண்டோடைய அன்பை ரொம்ப அழகா பிரசங்க பண்ணி அநேகர் என்ன செய்வாரு, சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். அவருடைய நற்கிரியைகள் நீங்க பாத்தீங்கன்னா வேதாந்த நற்கிரியைன்னு நமக்கு நல்ல சாமரியன் கதை ஞாபகம் வரல. அவருடைய நற்கிரியை கண்டு என்ன செய்யறோம், நம்ம அதை பத்தி நம்ம எவ்வளவு பேசுறோம்ல, அந்த மாதிரி குணாதிசயம் நம்ம வரணும். அவர் என்னது பிரஜாதியான மனுஷனா இருந்தா கூட நல் காரியங்கள், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கணும். நம்முடைய காரியங்கள் மாற்றத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்த நீங்க உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து யாராவது என்ன செய்வாங்க, மாற்றப்படுவாங்க, யாராவது என்ன செய்வாங்க, ஆறுதல் படுவாங்க, யாராவது தேற்றப்படுவாங்க, யாராவது நம்பிக்கை பெறுவாங்க. நமக்கு தெரியாது. நம்முடைய நடந்து கொள்கிற விதம், நம்ம பேசுகிற விதம், நம்ம செய்கிற காரியங்கள் இதெல்லாம் என்ன செய்யும் சொன்னா மற்றவர்கள் என்ன செய்யுமா ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும். கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்களும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவங்க நடக்கிற நடையை பார்த்து அநேக என்ன செய்வாங்க, நற்காரியங்களை செய்ய முற்படுவாங்க. எப்படி இந்த குடிக்காரரை ஆண்டவர் தொட்டு ஆண்டவர் பிள்ளையாக மாறின பொழுது அந்த ஊரே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவருடைய நற்காரியங்கள் நற்கிரியைகளை பார்த்து என்ன செஞ்சிச்சு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவருக்கு ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அதே போல இன்னைக்கு இந்த நாள்ல நீ உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் செய்கிற காரியம் நான் செய்கிற காரியத்தை பார்த்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையை இந்த நாளிலும் கூட ஆண்டு அன்பிற்காக கொடான கொடி சோஸ்திரத்தையும் துதியை எடுத்துக்கொள்கிறோம் ராஜா. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் கூட உடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய நற்கிரைகளை நாங்கள் காணத்தக்கதாக நாங்கள் குணங்களை பெற்றவர்களாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. உடைய நாமத்திற்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. அதற்கான எல்லா ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கட்டளையிடுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க தொடுங்க ராஜா. ஒரு வேளை குறைவுகள் இருக்கவனால் நீக்கி போட்டு ஆண்டவரே, இவனை நற்கிரியைகளை கொண்டவர்களாக ஆண்டவர் நல் மனசாட்சியுள்ளவர்களாக நடந்து கொள்ள நீங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. உங்க அன்பையும் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. எப்படி உண்மை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுடைய நாமத்திற்கு கீழ்ப்படைந்தவர்களாகவும் உடைய நாமத்தை பிரசாதிக்கிறவர்களாகவும் இருந்தார்களோ அதே போல நாங்களும் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. அநேகருக்கு சாட்சிகளாக வாழ கிருபை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.